ஹாய் குடேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை சொன்னபடி ஏன் செய்யவில்லை. வாங்க பார்க்கலாம். அந்த கல்லூரியிலே முத்து தான் நல்லா படிக்கிற மாணவன். தான் மட்டும் நல்லா படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆளே கிடையாது. தன் கூட இருக்கிற மாணவர்களும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே உதவி செய்கிற பெரிய மனசு உடையவர். தன் கல்லூரி படிப்பை முடித்ததுமே தன் கல்லூரியிலே அவருக்கு வேலை கிடைக்கிது. கல்லூரிக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லையே மாணவர்கள்கிட்டையாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியர்கள்கிட்டையாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே அவருக்கு நல்ல பேர். முதல் வாட்டி இந்த கல்லூரியில் நேஷ்னல் செமினார் வைக்கிறதா முடிவு பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துகிற பொறுப்பு முத்து டிபார்ட்மெண்ட்டின் தலைவரான கருணாகரன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு குறையும் நடக்கக்கூடாது, நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி கருணாகரனுக்கு ஒரே டென்ஷன். ஒவ்வொரு வேலையுமே பார்த்து செய்கிறாரு. கருணாகரன் ஒவ்வொரு முடிவையும் தன் கூட வேலை பார்க்குற மற்ற ஆசிரியர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் முடிவு பண்ணுறாரு. ஒரு நாள் ஒரு கூட்டம் கூட்டி யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கலந்து ஆலோசித்து ஒவ்வொருத்தாளுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட மெயினான விஷயமே செமினார் எடுக்கிறது தான். யார் நேஷ்னல் செமினார் எடுக்க போகிறா அப்படின்னு எல்லா ஆசிரியர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்ட இருந்தும் வந்த ஒரே ஆன்சர் முத்து தான். முத்துவே செமினார் எடுக்கட்டும்னு எல்லாருமே ஒரு மனதாக முடிவெடுக்கிறாங்க. முத்துவுமே தனக்கு கொடுத்த செமினாரை நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு அல்லும் பகலும் அதுக்கு உழைக்கிறாரு. நாட்கள் கடந்து போகுது. செமினாருக்குரிய நாளும் வந்துருச்சு. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கருணாகரன் முத்துவை கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு நேஷ்னல் செமினார் பேச உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். இதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பு தான். செமினார் நம்ம கல்லூரியில் நடந்தாலுமே பல பெரிய கல்லூரியிலிருந்து பேராசிரியர்கள்லாம் வரதான் செய்வாங்க. சில பேர் உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி கண்டபடி கேள்வி கேட்டு செமினாரில் பேசுகிறவங்களையே குழப்பி மட்டம் தட்டுறதுக்குன்னு சில பேர் வரதான் செய்வாங்க. கேள்விகளை கடைசியில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன். இருந்தாலுமே சில பேர் நீங்கள் பேசும்போது குறுக்கால கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் பேசும்போது அப்படி யாராவது கேள்வி கேட்டால் கேள்விக்கு கடைசியாக பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிடுங்க. கடைசி நேரம் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லி செமினாரை நம்ம முடிச்சுடுவோம், சரியா அப்படின்னு கருணாகரன் கேட்குறாரு. முத்து மௌனமாக நிற்கிறாரு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கல்லூரியில் முத நடக்கிற நேஷ்னல் செமினார், அதுவும் ஏன் தலைமையில் நடக்குது, இதில் எதுவும் தவறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட முத்துவும் தலையசைக்கிறாரு. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. முத்து செமினார் எடுத்துகிட்டு இருக்கும்போது சில பேர் குறுக்கால கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் முத்து எந்த இடத்துலையுமே யாரையுமே நிப்பாட்டலை. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கே போகிறாரு. ஆனால் சொன்னபடி எதுவுமே நடக்கலை. முத்து தன்னோட செமினாரை ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் குறுக்கால கேள்வி கேட்குறாரு. அவருக்கு அந்த பாயிண்ட்டை புரிய வச்சுட்டு தான் அடுத்ததாக நடத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த கருணாகரனுக்கு ஒரே கோபம் அவர் மேலே, ஒரே டென்ஷன். எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படிங்கிற டென்ஷன் அவருக்கு. கருணாகரன் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. இருந்தாலுமே அவருக்கு தான் சொன்னதை கேட்கல அப்படிங்கிற கோபம் மனசுக்குள்ளே இருந்தது. மீட்டிங் முடிஞ்சதுமே முத்துவை கூப்பிட்டு பேசுகிறாரு. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் ஏன் கேள்வி கேட்க அனுமதிச்சிங்க? அது மட்டும் இல்லை, சில பேராசிரியர்களை மேடைக்கு கூப்பிட்டு அவங்க சொல்ல வந்த விஷயத்தை விளக்க வேற சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கருணாகரன் கேட்குறாரு. சார், அவங்க கேள்வி கேட்டனால தான் சில விஷயங்களை என்னால் இன்னுமே தெளிவாக விளக்க முடிஞ்சுது. நிறைய படித்த அனுபவம் உள்ளவங்க மேடை ஏறி பேசி தாங்கள் சொல்ல வந்த விஷயங்களை விளக்கணுனால தான் என்னாலுமே புது விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. என்னால் மட்டும் இல்லை, இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புது விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது. சரியாக தான் சொல்கிறீங்க. நான் சொன்ன முறையை நீங்கள் பின்பற்றலைங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிற காரணங்கள் என்னமோ சரியாக தான் இருக்குது. செமினார் முடிஞ்சதுமே எல்லாருமே திருப்தியாக போன மாதிரி தான் இருந்தது. நீங்களுமே உங்களை பற்றின நல்ல மதிப்பை எல்லார் மனசுலையுமே உருவாக்கிட்டீங்க. கல்லூரிக்கும் நல்ல மதிப்பை வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு கருணாகரன் கோபத்தோடு ஆரம்பித்தாலும் புன்னகையோடு முடிக்கிறாரு. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? நம்மளுடைய அறிவை வளர்க்க புத்தகம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது தவறான செயல். நமக்கு தெரிந்த விஷயத்தை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கறது மூலமாகவும் 4 பேர்கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் தான் நம்மளுடைய அறிவை வளர்க்க முடியும். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.